வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயகாந்தை புகழ்ந்து பேசியதற்காக தாவேகாவுடன் கூட்டணி சேர முடியாது, பிரேமலதா ஓபன் டாக். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. விஜயகாந்த் பற்றி விஜய் பேசியதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி சேருவோம் என்று அர்த்தம் கிடையாது என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்ற கேள்விக்கு ஜனவரி 9ஆம் தேதி கடலூரில் நடக்கும் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார். அண்மையில் மதுரை நடந்த தாவேகா மாநில மாநாட்டில் விஜய் பேசுகையில், எம்ஜிஆரை போல் குணம் படைத்த எனது அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்துடன் பழகும் வாய்ப்பு எனக்கு அமைந்துள்ளது. அவரும் இதே மதுரையை மண்ணை சார்ந்தவர் தான். அவரை மறக்க முடியுமா என்று பேசியிருந்தார். விஜயகாந்த் மறைந்தபோது விஜய் நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி இருந்தார். அதேபோல் கோட் படத்தில் விஜயகாந்தை நினைவு கூறும் வகையில் அவரின் முகமூடி அணிந்துதான் விஜய் அறிமுகம் காட்சியில் தோற்றுவார். அதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், விஜய் எங்கள் வீட்டு பையன் என்று அடிக்கடி பேசி வந்தார். இதனால் தேமுதிகவை கூட்டணியில் இழுக்க விஜய் முயற்சிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்தது. அது மட்டுமல்லாமல் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற அறிவிப்பை வெளியிட்ட போது தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க இதுவரை எந்த கட்சியும் வரவில்லை. இதனால் தனித்து போட்டியிட வேண்டிய சூழலுக்கு விஜய் தள்ளப்பட்டுள்ளார். இதனால் தற்பொழுது தாவேகா தலைமையில் கூட்டணியை கட்டமைக்க விஜய் தீவிரமாக இருக்கிறார். அதற்கான சமிஞ்சையாகவே விஜயகாந்த் பற்றி விஜயின் பேச்சு பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் விஜயகாந்தை புகழ்ந்து பேசியது பற்றி கேள்விக்கு தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், விஜயகாந்த் குறித்து விஜய் பேசியதற்காக தாவேகாவுடன் கூட்டணி சேருவோம் என்று அர்த்தம் கிடையாது. தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதனை ஜனவரி 9ஆம் தேதி நடக்கவுள்ள கடலூர் மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களாகவே திமுகவுடன் பிரேமலதா விஜயகாந்த் நெருக்கம் காட்டி வருகிறார். தேமுதிக தொடக்கப்பட்டதிலிருந்து இருந்தே திமுகவுடன் ஒரு நாளும் அந்த கட்சி கூட்டணி அமைந்ததில்லை. இதனால் முதன்முறையாக திமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.